ரைட். பழைய ஒரு கவுண்டமணி சார் அண்ட் கார்த்திகோட படத்துல இதே மாதிரி ஒரு அதுலயும் இருக்கு. அவர் இன்ஃபேக்ட் பாக்யராஜ் சார் படத்துலயும் ஒரு படத்துல கவுண்டமணி சார் டெய்லரா வந்திருப்பாரு. அந்த சரோசா குப்பை கொட்டை சோறு அது இல்லை, அதுதான் சூரியலாத சித்திரங்கள்ல தான். ஸோ அவரும் பண்ணியிருக்காரு. நம்ம ஆனால் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றதும் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். கவுண்டமணி சார் வந்து சொல்ல போனால் பிளட்லேயே எல்லாருக்கும் ஊறி இருக்கும். எல்லாரும் ஒருத்தன் பேசுறதுக்கு பதில் ஒருத்தன் கவுண்டர் அவனை கலாய்க்கிறானால அது கவுண்டமணி சார் தான். ஏன்னா முன்னாடி நாகேஷ் சார்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் வேற மாதிரி ஒரு ட்ரெண்டில் இருந்தார். சார் தான் அதை கொண்டு வந்தார் கவுண்டமணி சார். ஸோ அது இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப மெனக்கெட்டு நாங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் கிரேசி மோகன் சாரோட சில விஷயங்களும் எடுத்துப்போம். அதாவது டைலாக் இல்லை, அந்த ட்ரெண்ட்லேயும். ஸோ இப்போ வந்து இப்போ ஜோக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கலாய்ச்சி திட்டுறதும் ஒரு ஜோக்கு. இப்போ வந்து இப்போ விருதில் இருக்கும் கிரேசி மோகன் சாரில் பார்த்தீங்கன்னா வந்து கேட்பார் இந்த மாதிரி, உங்களுக்கு என்ன ஒரு 27 வயசு இருக்குமா, கூட ஒன்று சேர்த்திங்க 271 அப்படின்றது பெரிய ஜோக்கு அது. ஸோ அந்த மாதிரியும் நாங்கள் பண்ணிக்கிறது. ப்ளஸ் இந்த மாதிரி கலாய்க்கிற இப்போ ட்ரெண்டுக்கு சில விஷயங்களுக்கு கலாய்க்கிறது காமெடின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதையும் பண்ணிக்கிறது. இல்லைன்னா நம்ம ட்ரெண்டில் இல்லைன்றுவாங்க, நானும் பழைய ஆளாக இருக்கானேன்ற மாதிரி ஆகிடும். பட் இப்போ உள்ள ட்ரெண்டில் வந்து நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுறேன். இந்த பொண்ணுங்களை கலாய்ச்சா அப்புறம் வந்து இந்த லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து எல்லாமே பொண்ணுங்க தான் காரணம் இப்படி பேசினா வந்து அது பெரிய ஹிட் ஆகிடுது, ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் கிளாப் பண்ணுறாங்க. பட் ஏன் வந்து பெண்களை இப்படி நீங்கள் ரீசன் என்னன்னா பசங்க தான் நிறைய படம் பார்க்குறது. ஸோ அவங்க தான் இமீடியட்டாக கிளாப்ஸ் பண்ணிடுது. லவ் ஃபெயிலியர்ன்றதே இப்போ பசங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இவனுங்களாம் ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கிறது. அந்த பொண்ணு இவனை பார்த்தும் இருக்காது, இதுவும் இருக்காது. எப்போவாது தைரியம் வந்து சொல்லிட்டாங்கன்னா வந்து என்ன உளற நான் பண்ணலன்னு லவ் ஃபெயிலியர் அப்படின்றாங்க. 2 பேரும் லவ் பண்ணி 2 பேரும் ஒத்துக்கலாம், அதுதான் லவ் ஃபெயிலியர். இது லவ் ஃபெயிலியரே கிடையாது பாதி இடத்துல. ஸோ என்ன இது பொண்ணுங்களை கலாச்சா இமீடியட்டாக இதாகிடுது. நியாயமாக அது பண்ணக்கூடாது, அது மட்டுமே. அதுதான் கேட்குறேன், ஒரு பெண்ணோட ரெப்ரசன்டேட்டிவாக நான் கேட்குறேன். அதையே நீங்கள் நிறுத்த மாட்டேங்கிறீங்க. நிறுத்த மாட்டேங்கிறேன்னா இல்லைங்க, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க, சும்மா சில விஷயங்கள் மட்டும்தான். பட் நிறைய தியேட்டரில் பசங்க தான் படம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பொண்ணுங்களை கலாச்சா தான் பிடிக்குது. ஓ, ஸோ அதனால நீங்கள் பெண்களை தாக்கி பேசுறதுல உங்களுக்கு இல்லைங்க, தாக்கிலாம் பேசல, நான் இன்னும் அதெல்லாம் பண்ணவே இல்லை. அதனால நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்ட கேட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். நான் இன்னும் ஆரம்பிக்கல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடியன் கவுண்டமணி சார் தான். கவுண்டமணி சார் வந்து அதான் இல்லை, நாங்கள் வந்து இப்போது ஒரு சேனலில் வந்து ஓடிட்டுருக்கு, எதாவது மாற்றும் போது அந்த பார்த்துட்டோன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் மாற்றுறதே கிடையாது. மேட்ச் கிரிக்கெட்டே ஓடி இருந்தாலும் அங்கே சச்சின் டெண்டுல்கரே பேட்டிங் பிடிச்சிருந்தாலும் அது வந்து ஃப்ரெஷ் லைவ், இது வந்து பார்த்தது தான், ஆனாலும் இதை தான் பார்க்க தோணும். ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போ நான் சிவகார்த்திகேயன் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம டேரக்டர் செந்தில் சார் ஆகட்டும், ஈவன் தனுஷ் சாருக்கும் கவுண்டமணி சாரை பற்றி ஒரு இதில் என் தலைவர் வந்திருக்காருன்னே சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்கள் பேசும்போது பாதி விஷயங்கள் இவரை பற்றியே பேசியிருக்கோம். இவரை பற்றி பேசும்போது இன்னொன்று என்னென்னா, அதாவது அதுக்கு முன்னாடி தான் ஒருத்தர் பேசிட்டு இப்போ வந்து பேசினாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு வாட்டி அதை சொல்லும் போது சிரிப்பு வரும். எவ்வளோ தடவை பார்த்தாலும் அழுக்கவே இருக்காது. ஸோ கவுண்டமணி சார் தான் வந்து ஃபேவரட் அண்ட் ஃபேவரட். 27 வருஷமா இதே பேரோட தான் சுத்துறீங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. ஹரிஷ். நைஸ் நேம். எதிர்நீச்சல்ல வந்து சிவகார்த்திகேயன் பிரியாவோட பெட்டரா ஒர்க் பண்ண கெமிஸ்ட்ரி வந்து சதீஷ் அண்ட் பிரியாவோடது தான். சதீஷ் சிவகார்த்திகேயன் சொல்ல போறீங்கன்னு பிரியா கான்ஸ்டன்டா வந்து அவ்வளோ ஒரு பயங்கர பாண்டிங் செட்டுக்குள்ள ரகலை பண்ணிட்டே இருப்பாங்க இப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சது. உங்களோட தகவல் தான் என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப ஜாலி டைப் தான். அவங்க பிரியானந்த் வந்து பயங்கரமா வந்து இன்ஃபேக்ட் ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்க பண்றது எல்லாமே இருக்கும். ஒரு வளர்ந்த குழந்தை தான் அவங்க. சும்மா திடீர்னு தான் ஒரு படத்தில் ஒரு தாத்தா ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவரை சுற்றி ரவுண்டு கட்டி அவங்க முன்னாடி டான்ஸ்லாம் ஆடி இந்த கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டால் அவர் பயந்து ஓட்டார். ஏன்னா பயந்து ஓடினாருன்னு அவருக்கு தெரில, அந்த கலாச்சிட்டு ஓடினாரா இல்லை உண்மையிலே பயந்து ஓடினாரான்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. அவங்கள பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் வந்து பயங்கர க்ளோஸ் ஆகிட்டீங்க இந்த படம் மூலமாக. அவங்க வந்து உங்களை பெட் நேம்லாம் வச்சு கூப்பிடுறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்களே. நேம்ன்றது அவங்க எல்லாருமே அப்படி தாங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து டைரக்டர் ஆகட்டும் இல்லை சிவாவாகட்டும் என்ன ஆகட்டும் எல்லாருமே அவங்க எல்லாரோடையும் இப்போ ஜாலியாக பழகுவாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதே கேள்வி வந்து நீங்கள் நான் இப்போ டைரக்டர்கிட்ட கேட்டாலும் அவரும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று சொல்லுவார். இதையே தான் நீ ஒவ்வொரு பொண்ணை பார்க்கும்போதும் சொல்கிற. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா? ஒய்ஃபும் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட ஒய்ஃப். நல்லாவே இல்லை, இவ்வளோ போய் நல்லா இருக்கேன்றீங்க. அண்ட் ஃபைனலி ஆஃப்டர் எதிர்நீச்சல் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. பட் முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, நிறையா பெண்களுக்கு வந்து இப்போது ஸ்டார்ஸில் வந்து யாரெல்லாம் சிங்கிளாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ரிசர்ச் எடுத்து பார்க்கும்பொழுது இதில் சதீஷோட பேரும் வந்துச்சு. ஸோ யூ ஆர் சிங்கிள், ஆர் யூ ரெடி டு மிங்கிள்? மிங்கிள் ஆகிதாங்க ஆகணும், வேறு வழி கிடையாது. அது என்ன அப்புறம் நான் என்ன சன்னியாசமாக போக போகிறேன்? ஓகே, யூ ஆர் ரெடி டு மிங்கிள்ங்கிறீங்க. இந்த மாதிரி கல்யாணத்தை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்க, இந்த டேட்டிங் அந்த கான்செப்ட். ஐயோ, அது நான் அந்த கல்ச்சர்லேயும் வளரல. நான்லாம் அந்த சேலம்லேருந்து வந்த அந்த கல்ச்சர் தான். இன்ஃபேக்ட் மெட்ராஸ்லேயும் அந்த கல்ச்சர் கிடையாது, அதுவும் வெளியூர்லேருந்து வந்தது தான். ஐ மீன் ஃபாரின்லேருந்து வந்தது தான். ஸோ நல்லபடியாக கல்யாணம் பண்ணி, அதுவும் அப்பா அம்மா பார்த்து வைக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி. ஏன்னா இந்த ப்ரொஃபஷன் எல்லாமே நான் சொன்ன உடனே ஒத்துட்டாங்க. அவங்க இதுவுமே அவங்க சூஸ் பண்ணதில்லை. அவங்க வந்தது எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு தான் ட்ரை பண்ணி நான் அதுக்கு தான் போகிற மாதிரிலாம் இருந்தது. பட் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் ஓடி வந்து அந்த ஒரு விஷயம் அவங்க எனக்காக ஒத்துட்டாங்க. ஸோ இந்த விஷயம் நான் அவங்களுக்காக பண்ணுன்ற மாதிரி அவங்க பார்த்து வைக்கிற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது. சூப்பர். அந்த நல்ல பொண்ணுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்கள். எங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறது தாங்க. அதுதான் என்ன ஒரு 4 விஷயம் சொல்லுங்கள். என்ன எடுத்த உடனே அழகாக இருக்கணும், ஏன்னா வேறு வழி இல்லை. அது தானே ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஒத்துக்கிறது தானே. ஸோ அழகாக இருக்கணும், வேலைக்கெலாம் போக வேண்டாம், நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இருந்தாலே போதும்.
ஸோ இந்த மாதிரி நல்ல குணநலங்களுடன் அம்மாவோட மாமியாரோட சண்டை போடாத ஒரு நல்ல பொண்ணாக இருந்தா ரொம்ப நியாயமான தேவைதான். ஆமாம். அதாவது இப்போ வர மெகா சீரியலில் இல்லாத ஒரு அந்த மாதிரி கேரக்டராக இல்லாத ஒரு பொண்ணாக இருந்தாலே போதும். உங்களோட ஃபியூச்சர் கேரியர் போஸ்ட் எதிர்நீச்சல் அண்ட் உங்களோட ஃபியூச்சர் லைஃப் எல்லாமே வெற்றி பெறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ரம்யா. தேங்க்யூ. தேங்க்யூ பெஹினுட் வீவர்ஸ்.